நீங்கள் எந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு விரோதமாக செயல்படுகிறீர்களோ, எந்த பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமாக ஊழியங்களை கிரிகைகளை நடப்பிக்கிறீர்களோ, அந்த பிசாசின் ஆவி மார்க்கம், அந்த தந்திரங்கள் எப்பொழுதுமே உங்களை பின்தொடர்கிறது. எதற்காக தெரியுமா? உங்களை தோற்கடிக்கும்படியாக, உங்களை பலவீனப்படுத்தும்படியாக. எந்த மண்டலத்தை நீ எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாயோ அதன் கிரியைகள் எப்பொழுதுமே தந்திரமாக ஆயத்தமாக இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவரையும் தோற்கடிக்கும்படியாக. ஆகவே இந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருமே மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். So we need to know how we can resist all the tricks of the evil spirit which follow us in the spiritual realm. கவனிங்க, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுபோல யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுபோல எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதுபோல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு எப்பொழுதுமே உங்களை விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மளை அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஓடுகிற பிள்ளைகள், அநேகர் ஊழியம் பண்ணுகிற ஊழியக்கார பிள்ளைகள். அவன் எப்பொழுதுமே இந்த பிசாசின் மண்டலத்தை விரோதமாக நாங்கள் ஊழியங்களை பண்ணும் பொழுது, பிசாசின் ராஜ்யத்தை விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது, நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ, குறிப்பிட்ட எந்த பிசாசின் மண்டலத்துக்கு விரோதமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களோ, நீங்கள் ஊழியம் செய்து முடித்த பின்பும் அந்த பிசாசின் தந்திரங்கள் உங்களை பின்தொடர்கிறதா இருக்கிறது. ஏன் அது பின்தொடருது என்று சொன்னால், நீங்கள் எந்த பிசாசை எதிர்த்து நின்றீங்களோ அதே ஆவி உங்கள் ஊழியம் முடிந்த பின்பும் அது உங்களை பின்தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட ஆவியின் பலவீனத்திற்குள்ள உங்களை விழுத்தும்படியாக அது பிரயாசப்படுகிறது. இதுதான் அவனுக்கு வேணும். ஆகவே இந்த காரியத்தை புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. நான் பேசுகிற காரியத்தை நாங்கள் வார்த்தைகள் ஆதாரத்தோடு இன்னும் விளக்கமாக இந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுகிற ஆவிக்குரிய மண்டலங்களில் காரியங்கள் நடப்பிக்கிற, குறிப்பாக விசேஷமாக ஹீலிங்ஸ் டெலிவரன்ஸ் பண்ணுற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருமே இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறிப்பிட்ட இந்த காரியத்துக்காக கடந்த நாட்களில் தேவன் என்னை ஜெபிக்க பாரப்படுத்தினார். நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையிலே கர்த்தர் கொடுத்து இதை பேச சொல்லி தேவ ஆவியானவர் பாரப்படுத்தினார். அவை டெலிவரன்ஸ் பண்ணுற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். 2ஆம் வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க ஜூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டானா. இஸ்ரவேலின் தேவனே மெய்யான உயிருள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற ஒரு ஊழியத்துக்காக அவன் எலியாவை ஆயத்தப்படுத்தி அவன் அனுப்புகிறார்.
அப்போ இந்த காரியம் நடக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னு சொன்னால், இஸ்ரவேலில் வந்து எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் பயங்கரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு காலம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த எலியா வந்துட்டு தன்னை போய் ராஜாவுக்கு முன்னால் காண்பிக்கிறான் கர்த்தருடைய வார்த்தையின் படின்னு சொன்னால், கட்டாயம் தன்னுடைய உயிரை குறித்து யோசிக்கிற ஒருவன் இருக்கவே மாட்டான். ஐயோ, நான் ராஜாவுக்கு முன்னால் போனால் இந்த எசபேல் என்ன ஏதாவது செஞ்சிருவாளோ, நான் வந்துட்டு சாகடிக்கப்பட்டுருவேனோ, அப்படி ஒரு பயப்படுகிற ஒருவனாக இருப்பான்னு சொன்னான், பயமுள்ள ஒருவனாக இருப்பான்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்திருக்க மாட்டான், ராஜாவுக்கு முன்னால் போயிருக்க மாட்டான். அடுத்தது, பலவீனமான ஒருவனாக இராதபடிக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஊழியக்காரனா எலியா இந்த இடத்துல வெளிப்படுறார். அவருக்கு பயம் இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கார். அடுத்த காரியம், தன்னுடைய உயிரை குறித்து கூட கொஞ்சம் கூட அவர் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார். அப்போ எலியாவின் இடத்துல ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. எப்படிப்பட்ட பயங்கரமான காலத்தில் கர்த்தர் ஊழியத்தை பண்ண சொன்னாலுமே அது கீழ்ப்படுகிறவராக அவர் என்ன செய்தார், அந்த ஊழியத்தை பண்ணுவதற்கு அவர் அந்த இடத்துக்கு போனார். அடுத்த காரியம், பயம் இல்லாமல் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அவரை எதிர்த்து நின்றது மாத்திரம் இல்லாமல் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே அவன் வெட்டி போட்டான். அவன் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த பாகாலுடைய இந்த விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்ட இந்த மத தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் வெட்டுறான், எல்லாரையும் சங்காரம் பண்ணுறான். கர்த்தருக்காக மகிமையான ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல எலியா என்ன செய்கிறாரு, அவர் நிறைவேற்றி முடிக்கிறாரு. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை பண்ணின எலியாவுக்கு ஒரு போராட்டம் வருது. அந்த போராட்டம் வந்துட்டு சாதாரணமான போராட்டம் அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தை அவர் எதிர்த்து நின்று ஒரு ஊழியத்தை பண்ணி வெற்றி சிறந்தாரோ, அதே ஆவிக்குரிய மண்டலத்தின் பிசாசுகள் இவருக்கு விரோதமாக, அந்த பிசாசின் தந்திரங்கள் இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது எங்களால் பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னு சொன்னால், வைராக்கியமாக இருந்த ஒரு ஊழியக்காரன் இப்போ என்ன பண்ணுறாரு, வைராக்கியமாக இருந்தவர் தன்னுடைய வைராக்கியத்தை இழந்து போகிறாரு ஒரு போராட்டம் பிறகு. அதுபோல் உயிரை கொஞ்சம் கூட துச்சமாக மதிக்காமல் கவலைப்படாமல் போய் ஊழியம் பண்ணவன் இப்போ தன் உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு, தன் பிராணனை காப்பாற்ற பயந்து போய் ஓடுறாரு. பயம் இல்லாதவருக்கு பயம் வருது. வைராக்கியமாக இருந்தவர் தன் வைராக்கியத்தை இழந்து போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணினவன் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கூட அவர் நேரத்தை கொடுக்காம தன்னை உயிரை காப்பாற்ற அவர் பயந்து ஓடி போகிறார். அல்லேலூயா. அத்தனை நூற்றுக்கணக்கான பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கீகோன் ஆற்றுல போடுறாரு மனுஷன். அவ்வளவு பலசாலி, அவ்வளோ ஒரு தைரியசாலி. கர்த்தருடைய வார்த்தைக்காக அந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தை எதிர்த்து நின்றாரோ, அந்த பிசாசின் தந்திரங்கள் மறுபடியும் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பிசாசின் கிரிகைகள் மறுபடியும் அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தேவ மனுஷனை அது பின்தொடர்ந்து அது என்ன பண்ணுது, எதை ஜெயித்தாரோ, எந்த காரியத்தை நிர்மூலமாக்கினாரோ அதே காரியம் அவருக்கு விரோதமாக இந்த இடத்துல செயல்படுகிறத எங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், நம்ம ஊழியத்துக்கு போகிற இடத்துல சில இடங்களில் நம்ம பிசாசுகளை கிளைக்கிறோம். சில இடத்துல வந்து ஒரு விபச்சார ஆவியை கிளைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுக்கு வந்து பிசாசு ஆடி பயங்கரமாக டெலிவரன்ஸ் ஆகுறாங்க. அது ஒரு விபச்சார ஆவி. இந்த விபச்சார ஆவியை கலைத்த பிற்பாடு ஒரு இச்சைக்குரிய ஒரு ஆவியை கிளைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பிசாசை நீ கலைத்துட்டு அந்த ஊழியம் எல்லாம் முடிஞ்சு குறிப்பிட்ட அந்த மகனுக்கோ மகளுக்கோ ஒரு சுகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாரீங்க. நீங்கள் சுகத்தை கொடுத்த உடனே ஊழியம் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்டால் முடியலை. ஃபிசிக்கலாக அங்கே மினிஸ்ட்ரி முடிஞ்சுது, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இன்னும் அங்கே மினிஸ்ட்ரி கிரிகை செய்து கொண்டே இருக்குது, ஆப்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. அது என்னென்னு சொன்னால், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஸ்பிரிச்சுவல் ரல்மில் இந்த ஆவிகள் உங்களை பின்தொடரும். எந்த ஆவியை தோக்கடிச்சிங்களோ, விபச்சார ஆவியை இச்சைனாவியை கிளச்சிங்களா அந்த மகனுக்குள்ளே இருந்து, அதே ஆவி உங்களை பின்தொடர்ந்து வந்து என்ன பண்ண தெரியுமா, உங்களை இச்சைக்குள்ளே விழுத்தும்படியாக, விபச்சாரத்துக்குள்ளே உங்களை விழுத்தும்படியாக அது சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய மனநிலைகளையும் மாற்றி உங்களுக்கு விரோதமாக இது போராட ஆரம்பிக்கும். அன்றைக்கு ராத்திரி அது போராட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு பொய்யின் ஆவியை கிளைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க.
ஒருத்தவங்களுக்குலேருந்து ஒரு பொய்யினாவியே நீங்கள் கிளைக்கிறீங்க. பொய்யினாவியே கிளைக்கிறீங்கன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பொய் சொல்கிறதுக்கு ஏதுவான சந்தர்ப்பம் வருகிற அளவுக்கு அந்த கிளைக்கப்பட்ட பொய்யினாவி உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களோட போராடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நாம் எந்த ஆவிக்குரிய மண்டலத்தை விரோதமாக கிரியை செய்கிறோமோ அந்த மண்டலத்தின் தந்திரங்கள் எப்பொழுதுமே எங்களை எதிர்த்து இருக்கிறது. இந்த மாதிரியான அனுபவம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்கு? நான் அப்படியே அனுபவங்களுக்குள்ளே போயிருக்கிறேன். சில இடங்களில் நாங்கள் டெலிவரன்ஸ் பண்ணிட்டு வருவோம். எனக்கு தெரியும், நம்ம அந்த டெலிவரன்ஸ் பண்ணது வந்து ஒரு குடும்ப பிரிவினையின் ஆவியாக இருக்கும். குடும்பத்தில் பிரிவினை, சண்டை, அந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஆவியாக இருக்கும். டெலிவரன்ஸ் பண்ணி போட்டு நான் வந்த ஒரு 1 hour 2 hourக்குள்ளேயே என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சூழ்நிலைகளில், என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க மத்தியில் அந்த பிரிவினையின் தன்மைகள், அந்த பிரிவினையின் கிரிகள் வெளிப்படுகிற நான் ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்குறேன். சில இடங்கள் ஒரு மூர்க்கமான கொலவரியின் ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வருவோம். வந்தால் சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவங்க வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்களே அப்படிப்பட்ட ஊழியத்தை பண்ணிட்டு வந்தால் அப்புறம் நீங்களே உங்களோட சுபாவங்கள் ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. டப்புன்னு உங்களை அறியாமல் கோவப்படுவீங்க, உங்களை அறியாமல் எமோஷன் ஆவீங்க. அப்போ இதெல்லாமே பிசாசின் மிகப்பெரிய தந்திரங்களாக இருக்குது. இதை நாம் அறியணும். அப்போ வேதம் சொல்கிறது, நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த வார்த்தைகளின்படி அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? எப்பொழுதுமே நாங்கள் விழித்து கொள்ள வேண்டுமா அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக. அப்போ ஊழியம் செய்கிற இடத்துல மாத்திரமல்ல, டெலிவரன்ஸ் பண்ணுற இடத்துல மாத்திரமல்ல, அதற்கு பின்னும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் தந்திரங்களை இனங்கண்டு அறிந்து அதற்கு விரோதமாக ஜீவனத்தை பேசுகிற ஆவிக்குரிய தேவ மனுஷர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அப்படி எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். இந்த இடத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜெரோபெயாமை குறித்து இந்த இடத்துல பேசப்படுகிறது. இந்த ஜெரோபெயாம் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொன்னால், அவன் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா. வார்த்தையை கவனிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி 29வது வசனம், ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். அதாவது இந்த இடத்துல என்ன காரியம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஜெரோபியாம் ராஜா என்ன பண்ணுறான்டா, 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணுறார். பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி அந்த கன்றுக்குட்டிகளை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாருண்டா, உங்களை இஸ்ரவேலிருந்து கொண்டு வந்தது இந்த தேவர்கள் தான். இந்த ஜெரோபியாம் ராஜாவுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலிருந்து அவர்களை கொண்டு வந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவருடைய மகிமை எப்படிப்பட்டன்னு சந்ததி அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொய்யான காரியத்தை இந்த இடத்துல அவன் ஜனங்களுக்குள்ளே திணிக்கிறான். எப்படிப்பட்ட பொய்யன்னு சொன்னால், இஸ்ரவேலுடைய விடுதலைக்கு, ரட்சிப்புக்கு, எகிப்திலேருந்து நீங்கள் வந்த இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, அங்கேருந்து இப்போ இங்கே வந்து நல்லா ஹாப்பியாக வாழ்கிறீங்க, இதற்கு காரணம் இந்த 2 கன்றுக்குட்டிகள் தான் என்று சொல்லி அந்த 2 கன்றுக்குட்டிகளில் ஒரு கன்றுக்குட்டியை பெத்தேல்லையும் இன்னொரு கன்றுக்குட்டியை தான்லேயும் அவன் வைத்தானாம் என்று வார்த்தை சொல்கிறது. அப்படியே 30வது வசனம், இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் அவர்கள் போவார்களாம். அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை அவன் ஆசாரியனாய் ஆக்கினான். அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெரோபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. அப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ இந்த காரியங்களை இந்த ஜெரோபெயாம் ராஜா செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராலும் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த ராஜாவை சந்திக்கிறார். எந்த இடத்துல சந்திக்கிறார்னு சொன்னால், எந்த பலிபீடத்தில் இந்த ராஜா தூபம் காட்டி கொண்டிருந்தானோ, எந்த பலிபீடத்தில் வந்து பலிபீடத்துக்கு முன்னால் அந்த கன்றுக்குட்டி வைக்கப்பட்டதோ, அந்த பலிபீடத்துக்கு கிட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்து இந்த ராஜாவை பார்த்து அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அவர் சொல்ல, பலிபீடமே இஸ்ரவேலை மீட்கிற, இஸ்ரவேல் ஒரு மாற்றத்தை கொண்டு வார், யோசியான ஒரு ராஜாவை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார், இஸ்ரவேலை அவனை சுத்திகரிக்க போகிறாரு, இஸ்ரவேலுடைய இப்படிப்பட்ட விக்கிரகங்க ஆராதனை நிர்மூலமாக்க போகிறாரு என்று சொல்லி
ஒரு தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கப்படுகிறது. சரி, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டோடனே ராஜா கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அவனை புடிங்கப்பான்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அவன் கையை நீட்டின உடனே வேதம் சொல்லுது அவனுடைய கை மரத்து போயிச்சான், அசைக்க முடியாத அளவுக்கு அப்படியே மறுத்து போன உடனே ராஜா உடனே அந்த தீர்க்கதரிசியை பார்த்து பயந்து போய் சொல்கிறாரு, தேவ மனுஷனே நீங்கள் வந்து இங்கேயே தங்குங்க, எனக்கா வேண்டுங்க, எனக்கா ஜெபிங்க, இந்த காரியம் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி. இப்போ இவன் பயந்து போய் இந்த ராஜா பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை பார்த்து ராஜா இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி ஒரு மறுமொழி கொடுக்குறாரு. அது என்ன மறுமொழி என்று சொன்னால் வார்த்தையில் பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவது இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், கர்த்தர் இந்த ஊழியக்காரனை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி தெளிவாக அனுப்புகிறாரு. நீ போகிற இடத்துல எங்கேயுமே சாப்பிடாத, எங்கேயுமே அப்பம் சாப்பிடாத, எங்கேயுமே தண்ணி குடிக்காத, எங்கேயுமே தங்காத, போன வழியில் திரும்பி வராத, மற்ற பக்கத்தால் வா. அவள் இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியத்துக்கு அவனை தேவன் அனுப்புகிறாரு. இப்போ ராஜா கிரைனுடைய வீட்டில் வந்து தங்குங்க தேவ மனுஷனே. அவர் சொல்கிறார், நீ உன் வீட்டில் பாதியை தந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உண்டத்தில் வர மாட்டேன்னு சொல்லி போட்டு ஊழியத்தை முடிச்சா பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் திரும்பி அவர் எங்கேருந்து வந்தோம் அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆகவே ராஜாவுக்கு கை மரத்து போன காரியம், ராஜா வந்து தீர்க்கதரிசியை வீட்டில் தங்க சொன்ன காரியம், அவன் தங்க மாட்டேன்னு சொல்லி போகிற காரியம், இது எல்லாமே கிழவனாக இருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசி அதை அறிஞ்சு கொள்கிறார். அவர் அறிந்து கொண்ட உடனே, இது வேறு தீர்க்கதரிசி, அந்த கிழவனான தீர்க்கதரிசி இதை அறிந்து கொண்ட உடனேயே தேவனால ராஜாவிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக அவன் புறப்பட்டு போகிறான். போகிற வழி அவரை பார்த்தோன்னே சொல்கிறான், நீங்கள் வந்து என்னுடைய வீட்டில் என்ன பண்ணுங்க, தங்குங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொன்ன உடனே அவர் ராஜாவுக்கு என்ன காரியத்தை இந்த தீர்க்கதரிசி சொன்னானோ அதே காரியத்தை இந்த கிழவனான தீர்க்கதரிசி இவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அவன் ஒரு பதில் சொல்கிறான் அந்த கிழவனான தீர்க்கதரிசி. அது என்னென்னு சொன்ன வார்த்தையை கவனிங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தங்காத நிற்காத செய்யாத என்று சொல்லி போட்டு திருப்பி மாற்றி ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார். நம்முடைய தேவன் மாறி மாறி மனுஷனை போல பேசுகிறவர் அல்ல. அவர் சொன்னது தான். இது நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன காரியம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த கிழவனான தீர்க்கதரிசி எப்படியாச்சும் இந்த ஊழியக்காரனை ராஜாவிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் அவன் அவருக்கு பொய் சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். ராஜாவிடத்தில் இந்த தேவ மனுஷன், இந்த தீர்க்கதரிசி ஏன் அனுப்பப்படுகிறார்னு சொன்னால், இந்த ராஜா இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார். அது என்ன பொய்? உங்களை எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்த தேவர்கள் வந்து இந்த 2 கன்றுக்குட்டி தான் சொல்லி ஒரு பெரிய பொய்யை சொல்லி அந்த ஜனங்களை பெத்தேலுக்கும் தானுக்கும் அனுப்பி அவங்களை ஆராதிக்க வைக்கிறான். இந்த பொய்யை சொன்ன பொய்யின் ஆவியை உடைய இந்த ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ஊழியத்தை பண்ணும்படியாகத்தான் தேவன் அந்த தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி ஊழியம் முடித்த பிற்பாடு எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் வந்த வழியில் போகாமல் தேவன் சொன்ன மாதிரியே வேறொரு வழியால் போகிறான். ஆனால் கவனிங்க, அதே பொய்யின் ஆவி இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரனை பின்தொடர்வதங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். பாருங்க, அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொன்னானாம், வேதம் சொல்கிறது அவன் பொய் சொன்னானாம் அந்த தீர்க்கதரிசிக்கு. அப்போ பொய்யின் ஆவியால் நிரப்பப்பட்டு தேசத்தில் பொய்யான காரியங்களை சொல்லி ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளும் ஜனங்களை அழிவுக்குள்ளும் திருப்பி கொண்டிருந்த அந்த ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக அனுப்பப்பட்டவர் தான் அந்த இளமையான தீர்க்கதரிசி. அந்த இளம் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அந்த ஊழியம் முடிந்து அவன் வீடு செல்கிறான். ஆனால் அந்த பொய்யின் ஆவி இன்னொரு மனுஷனை அனுப்பி அந்த தீர்க்கதரிசி அது பின்தொடர்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 உதாரணத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்ல, உங்களோட பேச நான் பாரப்படுகிற காரியம், நீங்கள் எந்த ஆவிக்குரிய மண்டலத்தை எதிர்த்து நிற்கிறாயோ அந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் பிசாசின் தந்திரங்கள் உனக்கு விரோதமே கட்டாயம் அது கிரியை செய்யும். எப்போவுமே விழித்திருங்க, எப்போவுமே ஆயத்தமாயிருங்க.
பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக. ஏன்னு சொன்னால் நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல மாத்திரம் அந்த ஊழியங்கள் முடிவதில்லை. அதற்கு பிறகு ஸ்பிரிச்சுவல் ரல்முல் ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டே ஆகும். சில நேரங்களில் ராத்திரிகளில் நித்திர கொள்ள முடியாது. இரவு நேரங்களில் பயமுறுத்துகிற, இரவு நேரங்களில் குழப்பங்களை போடுகிற, மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாதபடி அவங்களை அலக்களிக்க வைக்கிற சில பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாது நீங்கள் அப்படிப்பட்ட ஆவிக்கு தான் ஜெபிச்சீங்கன்ட்டு. நீ வீட்டுக்கு வந்து படுத்தாலும் உன்னை படுக்க விடாதபடிக்கு அந்த ஆவி உன்னோட போராடும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் அநேக குடும்பங்களை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் கர்த்தரால டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பிசாசு கிடைக்கிற ஊழியத்தில் வெள்ளமையை பயன்படுத்தப்பட்டவங்க இந்த நாட்களில் சாட்சியை இழந்து போய் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இல்லை, அநேகரை நாங்கள் பார்க்குறோம் இந்த நாட்களில். எதனால் அந்த காரியம் நடக்குது? அநேகர் விபச்சார பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. டெலிவரன்ஸ் பண்ண ஊழியக்காரங்க விபச்சார பாவத்தில் விழுந்திருக்காங்க. ஆமாம், இது நடந்திருக்கு, இனியும் நடக்கும். நீங்கள் ரெடியாக இல்லாட்டிக்கு, தெளிவாக இல்லாட்டிக்கு. அநேக விதமான பொருளாசையின் பிசாசுகளை கலைத்தவங்க பணத்துக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்க. அநேக விபச்சாரத்தில் விழுந்திருக்கிறாங்க. அநேகர் பணத்துக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் இச்சைக்குரிய காரியங்கள்லையும், பெருமையிலையும், கடினத்திலையும், இருமாப்புகளிலும், மறைமுகமான பாவங்களிலும், குடும்ப பிரிவினைகளிலும். இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரருடைய குடும்பங்களில் டிவோர்ஸ் பிரிவினைகள் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் என்ன தெரியுமா? அவங்க எந்த ஆவிக்குரிய மண்டலத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ அதை குறித்து சரியான தெளிவில்லாதபடியால் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு எந்த ஆவியை எதிர்த்து நின்றாங்களோ அதே ஆவியால் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டு சாட்சியை இழந்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள் இந்த காரியத்துக்கு அதை என்னை ஜெபிக்க வைத்தார். பாரத்தோடு நான் இந்த காரியத்தை பேசுகிறேன். உங்களை சுற்றி எப்படிப்பட்ட மண்டலம் கிரியை செய்கிறது, நீங்கள் இருக்கிற அறை, நீங்கள் இருக்கிற வீடு, அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதும் தெளிவாக, ஆவியில் தெளிவுள்ள பிள்ளைகளாக விழித்திருந்ததை அவதானிக்க வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஏன்னா வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, அவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல டைம் பார்த்துட்டு இருக்கானாம், என வகதடி கொண்டிருக்கிறானா. ஆகவே விழித்திருங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழித்திருங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிசாசோ நீங்கள் ஏற்று போகிறனாலும் கவலை இல்லை. ஆனால் அந்த ஆவியின் கிரியைகள் உங்களையோ உங்களுடைய குடும்ப நபர்களையோ தொடாதபடிக்கு உங்களோட குடும்பத்தை இரத்த கோட்டையில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. பிளட் அப்ளை பண்ணி ஜெபியுங்க. எப்போவுமே நல்லா ஜெப வீரர்களாக இருங்க. ஆவிக்குரிய மண்டலத்தை ஊடுருவி பார்த்து ஜெபிக்கிற, பிசாசுக்கு கட்டளை கொடுக்கிற தேவ மனுஷர்களாக இருங்க. அன்றைக்கு எலியா ஓடினது போல, எலியா பயந்தது போல, வைராக்கியமான மனுஷன் பயந்து போகிறார், வைராக்கியத்தை இழந்து போகிறார், ஓடி போய் ஒளிகிறார். போதும் கர்த்தாவே, இனி என்னால் ஊழியம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் எலியா. அது இளம் தீர்க்கதரிசியை பாருங்க, அவர் பொய்யின் ஆவி எதிர்த்து நின்றார். ஆனால் சரியான தெளிவில்லாதபடியால் அதே பொய்யின் ஆவியினால் அவருடைய ஜீவன் பறிக்கப்படுகிறது. அந்த பொய்யின் ஆவி மறுபடியும் அவர் வஞ்சிக்குது. அவர் நினைச்சார் அந்த பலிபீடத்தில் ராஜாவுக்கு முன்னால் என்னுடைய ஊழியம் முடிஞ்சது இல்லை. அதுக்கு பிறகும் அந்த பிசாசின் கிரியை, அந்த பொய்யின் தன்மை அவரை பின்தொடர்ந்தது. அந்த தந்திரம் அவரை வஞ்சித்தது, அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டது. சிங்கம் வந்து அவரை அடித்து அவரை சாக்காட்டி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனுஷன்தான், கர்த்தருடைய வேலை தான். ஆனால் சரியான தெளிவில்லாட்டிக்கு, சரியான ஆவிக்குரிய மண்டலங்களை நாங்கள் ஊடுருவி பார்க்க முடியாத ஒரு இடத்துல நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, எங்களோட சாட்சியை இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த டெலிவரன்ஸ் பண்ணுறவங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஈடுபடுற பிள்ளைங்க ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்க நீங்கள் ரெடி இல்லையா? ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம், ஏதாவது பாவங்கள் இருக்கலாம், இடர்கள் இருக்கலாம், மாறாத சில சுபாவங்கள் இருக்கலாம். இதை மாற்றி கொள்ளாமல் நீங்கள் அந்த மினிஸ்ட்ரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த ஊழியம் உங்களை திரும்ப அடிக்கும், அப்படியே திரும்ப அடிச்சிடும். அந்த டைமில் பயங்கரமாக இருக்குது மினிஸ்ட்ரி பண்ண.
ஆனால் அதுக்கு பிறகு சாட்சியை இழந்து, வாழ்க்கையை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிரிவினை, சண்டை, விபச்சாரம், அசுத்தம், மறைமுகமான பாவங்கள், கசப்பு, இதெல்லாம் பெருகி போயிடும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நம்மளால தேவநாம மகிமையாக இருக்காது. நாங்கள் எல்லாரும் அவருடைய நாமத்துக்கு ஒரு பக்தி விருத்தி இல்லாதாக்களை தான் இருப்போம், அவதூறாய்த்தான் இருப்போம். எங்களை பார்க்குறவங்க எல்லாருமே அவருடைய நாமத்தை தான் தூஷிப்பாங்க. ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் எதிர்த்து நிற்கிற ஆவிக்குரிய மண்டலம் உங்களை பின்தொடர்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்து போய்விட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும் உண்டாவதாக. கர்த்தராமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகல பிசாசின் தந்திரங்களை அறியுங்க, அதை எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.